வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மகளிரும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க்கையானது ஆண் பெண் என்ற இருவரும் இணைந்துத்தான் நடைபெறுகின்றது. இந்த உலகில் எல்லோருக்குமே இந்த 2 பேர் கூட்டுறவில்தான் பிறவி தோன்றுகிறது. என்றாலும் கூட ஒரு சில காரணங்களால் உலகெங்குமே ஆண்கள் மேலோங்கவும் பெண்கள் கீழாக மதிக்கப் பெறவும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. காலத்தால் அந்த சந்தர்ப்பம் போன பிறகு கூட வழக்கத்தை ஒட்டி பழக்கத்தை ஒட்டி அதே ஆதிக்க மனப்பான்மை ஆண்களுக்கு ஏற்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமுதாயம் திருந்த வேண்டுமானால் இந்த குறைபாடுகள் நீங்கத்தான் வேண்டும். அந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு சாரார் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டுமோ அல்லது பெண்கள் மட்டுமோ முயன்றால் போதாது. 2 பேர்களுமே அந்த குறைபாடுகளை உணர வேண்டும். அவற்றை முறையாக போக்கிக் கொள்கின்ற விருப்பம் அவர்களுக்கு வர வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும். அந்த குடும்பத்திலே நல்ல குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை அறிவுடையவனாக சமுதாயத்தில் பொறுப்புள்ள பிரஜையாக வாழ வேண்டும். குடும்பத்திற்கும் நல்ல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம். அப்படியானால் அந்த குழந்தை பேருக்கு உரிய ஆண் பெண் இருவருமே சம உரிமை, அறிவிலே திறமை, நுட்பம் இவை நிறைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு மாத்திரம் சில கல்வி வசதி, செல்வ வசதி, இன்னும் அதிகார வசதி எல்லாமே வைத்துக்கொண்டு பெண்களுக்கு அவை மறுக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒருபுறம் அறிவிலே அல்லது செல்வத்திலே மற்ற எல்லாவற்றிலும் எழுச்சி, மற்றொரு புறத்திலே எல்லாவற்றிலும் தாழ்ச்சி. அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை கூட அப்படித்தான் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வினை நீக்கிக் கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் இதை ஒரு கவிஞர் திரைப்பட பாடலாகவே கொடுத்தார். அந்த பாடல், நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்னே வரும் சந்ததியில் பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும், நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும்,
நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். பார் முழுதும் உணவு போலை, பார் முழுதும் மனித கூல பண்புதனை விதைத்து பாமரர்கள் மக்களிலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து பின்னே வரும் சந்ததிக்கு சிநேகமுறை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும், பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.